இந்த ஃபேக் ஐடிலேருந்து நம்ம சேனலுக்கு வந்து தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் இந்த வீடியோங்க. என்னென்னா, நம்ம சேனலில் வந்து நம்மளை பிடிக்கலனா அவங்கள ஒதுங்கி போயிடணும். ஸோ இந்த வீடியோ வந்து யாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நம்ம சேனலில் வந்து ஃபேக் ஐடியா வந்து தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த முழுக்க இந்த வீடியோ. ரீசன் என்னென்னா, நமக்கு ஆகாதவங்க அடுத்த சேனலுக்கு ஆகாதவங்க நம்ம சேனலில் வந்து நமக்கு அன்ஃபேவராகவும் அவங்களுக்கு ஃபேவராகவும் நமக்கு ஃபேவராகவும் அன்ஃபேவராகவும் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபேக் ஐடி தயவுசெய்து நீங்கள் வந்து ஓரமாக போயிடுங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே நமக்காக ஒரு கூட்டம் இருக்கும். அது என்ன கூட்டம்னா, என்ன சொல்கிறது, யாருமே கற்றுத்தராமல் எல்லோரையும் ஏமாற்றிட்டு தவிக்கிற கூட்டத்துக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற கண்டென்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி, நம்ம தாத்தாங்க பாட்டி எல்லாருமே சித்த வைத்தியத்தில் ரொம்ப பேர் புகழ்ந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க கூடவே இருந்து எல்லா வைத்தியத்தையும் கற்றுக்கிட்டு அதில் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் படித்தும் சேவல் மூலியமாகவும் எக்ஸிட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வைத்தியம் வந்து நமக்கு தெரியாத வைத்தியம் சேவல் கடையில் இல்லை. ஓகேங்களா? நம்ம சொல்கிற வைத்தியம் வந்து ரொம்ப ஒரு நினச்சி பார்க்காத அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரீசன் என்னென்னா, அப்புறம் நம்ம சேனலில் வந்து இது வரைக்குமே எந்த ஒரு சேனலை பற்றியும் வீடியோ போடுறதில்லை. ஸோ சேவல் கடையில் வந்து எல்லாமே ஒரு பொது தான். நம்ம சொல்கிற பாயிண்ட்டு மற்றவங்க சொல்லலாம். மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அது மற்றவங்கள பார்த்து சொல்கிறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே காமன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது யாரை பற்றி யாரும் இங்கே பேச தேவையில்லை. அதே மாதிரி எங்கள் ஃபேக் ஐடி இருக்காங்களே, அவங்களாம் வந்து தயவுசெய்து நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்கலையா, நம்ம சேனலை பிளாக் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். உங்களை வந்து எதுவும் சொல்கிறதில்ல. இந்த தப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி கமெண்ட் பண்ணும்போது உங்கள் கூட பிறந்தவங்களாம் நீங்கள் யாரும் நினைக்கவே மாட்டிங்களா? என்ன ரீசன்னா, உங்கள் கூட உங்கள் பெற்ற தாயும் ஒரு பெண்ணு தான், உங்கள் கூட பிறந்த ஒரு தங்கையும் ஒரு பெண்ணு தான். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ அசிங்கமாக பேச நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ அசிங்கமாக பேசுகிற நீங்கள் அவ்வளோ கேவலமாக நினைக்காத போது நான் எதுக்கு இது ஃபீல் பண்ணணும்? நான் ஃபீல் பண்ண அவசியமே இல்லை. ரெண்டாவது, நம்ம சேனலில் வந்து இனிமேல் வந்து போகிற வீடியோ எல்லாமே பயங்கரமாக இருக்க போகுது. ரீசன் என்னென்னா, அடுத்த கண்டென்ட் வந்து யாருமே யோசிக்காத அளவுக்கு நான் வீடியோ போட போகிறேன். ஸோ போட்ட பிறகு நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே எங்கள் வீடியோ வந்து எல்லாருக்கும் புரியும். ஓகேவா? அதன் பிறகு நம்ம சேனலில் இனிமேல் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் வைக்கப்படும். ரீசன் என்னென்னா, நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் யாரும் புரிஞ்சுக்கலனா நமக்கு வந்து நம்ம சைடில் எந்த மிஸ்டேக் இல்லை. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் மெயினாக நம்ம சப்ஸ்கிரைப் மட்டுமே இனிமேல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு பயனடைகிறவங்களுக்கு மட்டுமே நம்ம வீடியோ பாருங்கள். இல்லைனா நீங்கள் பார்க்காதீங்க. பார்த்துட்டு ஏன் நீங்களும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க? சிம்பிள் தான். அதேமாரியே வந்து திறமை என்னன்னு கேட்குறீங்க. இந்த உலகத்தில் ஒருத்தனுடைய தகுதியை வந்து தீர்மானிக்கிறதுக்கு எவனுமே தகுதி கிடையாது, எவனுக்கும் திறமையும் கிடையாது. ஸோ அவனுடைய திறமை வந்து அவன் தான் தீர்மானிக்க போகிறான். சரிங்களா? அப்புறமா நம்ம சேனலில் வந்து கமெண்டை ஆஃப் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்களா, நீ வளரவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ எகத்தாளமாக நினைக்காதீங்க. எகத்தாலாம் இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அந்த பிரச்சனையை போய்ட்டு சால்வ் பண்ணணும். பெரிய பிரச்சனை சின்னதாக பார்க்கும்போது சின்னதாகிடும், சின்ன பிரச்சனை பெருசாக பார்க்கும்போது பெருசாகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் பேசுகிறான்னா நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக கோவம் வரும். இப்போ ஃபேக் ஐடியில் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணும்போது அதை பார்க்கும்போது கோவம் வரும். அதை பார்க்கும்போது பிரச்சனை இல்லைல்ல. ஸோ அதுக்கு தான். அதன் பிறகு நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு எல்லாருமே கால் பண்ணி ஏன்னா வீடியோ போட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்க. கவலைப்படாதீங்க, என்ன நடந்தாலும் நான் வீடியோ போடுவேன். என் வீடியோ வந்து 100 பேருக்குலாம் இல்லை, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பயணிச்சாவே எனக்கு போதும். சரிங்களா? நம்ம சேனலுக்காகலாம் நம்ம இது வரைக்குமே வந்து எந்த ஒரு மூமெண்ட் என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்ததில்லை. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோவை பார்த்துருப்பீங்க. வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே பாருங்கள், இல்லைனா பார்க்காதீங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் நான் என்னை பிடிக்காதவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு கருத்து. ஸோ அதனால் யாருமே எந்த ஒரு மன வருத்தமும் வேண்டாம், ஏன் அப்படி பேசுகிறேன்னு. ஏன்னா நான் அந்தளவுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிட்டேன். நம்ம சைடில் வந்து எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சிவனுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ நேர்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த ஃபேக் ஐடிக்கு தயவுசெய்து சொல்கிறேன், நான் உங்களை போய்ட்டு தப்பாக பேசுகிறது, உங்களை போய்ட்டு என்ன பேசுகிறது நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து என்னை பிடிக்கலையா நம்ம சேனலை பார்க்காதீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ வந்து 3ஆம் நாள் தயாரிப்பு. அந்த 3ஆம் நாள் இந்த 21 நாள் தயார் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம சேனலில் போகிற வீடியோ வந்து இது வரைக்கும் யாருமே யோசிக்காத அளவுக்கு நம்ம போட போகிறேன். ஸோ எல்லாமே நான் எடுத்து வடிச்சாச்சு. நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம பழைய வீடியோவிலே எவ்வளோ பெரிய நுணுக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நமக்கு வந்து இன்னும் அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் ஐடி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, எனிவே எல்லாமே சில காலம், எல்லாமே நன்மைக்கு, அந்த ஒரு பாலிசியில் போகலாம். அதுவும் அந்த ஃபேக் ஐடி என்னென்னா, இப்போ நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் அந்த ஃபேக் ஐடி
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்போ தான் லாகின் ஆகிருக்கும். அவங்களுக்கு காமிக்கும் ஃபேக் ஐடிலேருந்து நமக்கு கமெண்ட் பண்ணால் அந்த ஐடி செக் பண்ணும்போது அது எப்போ ஓப்பன் ஆகிருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேக் ஐடிலாம் தயவுசெய்து அந்த பேர் சொல்லக்கூடாது. ஏன்னா பேர் சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் வரும். யார் பேரை பற்றி சப்போஸ் நம்ம பேக்ரவுண்டில் போட்டால் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். அந்த ஃபேக் ஐடி நான் உங்களுக்கு ப்ளர் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 4-5 பேர் இருக்குது, விக்னேஷ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் யாரையும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களாம் வந்து என்னென்னவோ பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதை வந்து அதுக்கு போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? இனிமேல் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை பிடிச்சதா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிக்கலாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க நம்ம சேனலுக்கு. இதோட இந்த ஃபேக் ஐடி பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ஸோ இனிமேல் அடுத்த வீடியோ வந்து நம்ம எதை எடுக்கிறோமோ தயாரை பற்றி மட்டும் பேச போகிறோம். அடுத்த கண்டென்ட் வந்து சேவலுக்கான ஊக்கம், அந்த ஒரு கண்டென்ட்டில் வந்து நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு பாருங்கள். நம்ம சேனல் இதுதான், சந்தோஷ்மணி சேவல் கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.